on the stage. ஆதிசேஷன், எனக்கு வந்து எது கொடுத்தாலும் ஓகேன்னு சொல்லக்கூடாது. ஓகே, இந்த ஸ்டேஜ் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ஈஸி கிடையாது. ஸோ நான் எலிமினேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆனால் நான் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதனால எதுவுமே அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு அக்செப்ட் பண்ணாது. புகழ்ந்தாலும் அக்செப்ட் பண்ணக்கூடாது, உன்னை கம்மியாக பேசினாலும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து அது வந்து சேலஞ்சாகவே எடுத்துகிட்டு இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டைம்லேருந்து இன்னும் பெட்டராக பண்ணணும். உன்னோட டைமிங்கில் நீ வந்து இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ யூ கேன் கோ டு சேஃப் ஜோன். Adiseshan is going to safe zone. And நிவாஸ், நீ வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது உன்கிட்ட. ஓகே, இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், இன்னும் நல்ல ப்ரெசன்டேஷன் இருக்கணும். ஓகே, உன்னோட குரூப் நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. தனியாக ஆடும்போது நீ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஓகே, நீ வந்து சொந்தமாக வந்து நீ என்ன வேணால் ராக் பண்ணிட்டு போகலாம். ஓகே, பட் யூர் அ வெரி குட் டான்ஸர். யூர் அ வெரி குட் டான்ஸர். ஸோ அதனால யூ கேன் ஆல்சோ கோ டு த சேஃப் ஜோன். ஓகே, நிவாஸும் சேஃப் ஜோனுக்கு போயிட்டார். இப்போ மிஞ்சி இருக்கிறது பிரகதீஷும் விக்கியும் தான் மிஞ்சி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துல யாரு எலிமினேட் ஆவாங்க, இல்லை ரெண்டு பேருமே எலிமினேட் ஆகிறாங்களா? ஜட்ஜஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே நல்ல டான்சர்ஸ் தான். பிரகதீஷாக இருக்கட்டும் அண்ட் விக்கியா இருக்கட்டும், ரெண்டு பேருமே நல்ல டான்சர்ஸ், நல்ல ஹார்ட் ஒர்க்கிங். பட் இன்னைக்கு வந்து அவங்களோட டே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒத்துழைக்கல. ஸோ அதனால ஐ எம் வெரி சாரி டு சே ரெண்டு பேருமே வந்து எலிமினேட் ஆறீங்க. அண்ட் இட் இஸ் நாட் எலிமினேஷன் எடுத்துக்காம இது வந்து ஒரு லேர்னிங் லெசன் மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த ஸ்டேஜ் கிடைக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கிடைச்சிது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சா முடியலைங்கும் போது கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தா கண்டிப்பாக அவனை இன்னும் பெட்டராக கொண்டு வந்திருக்கேன். உங்களோட தன்னம்பிக்கை எப்போவுமே ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஸ்ட்ராங். சரிங்களா? இன்னும் பெரிய பெரிய மேடைகளில் பெரிய பெரிய பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணி கடவுள் அனுகிறதுல நாளைக்கு நீங்கள் ஜட்ஜஸ் அளவுக்கு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. டெஃபினெட்லி வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை பூரா நம்ம ஒன்லி பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்க போகிறதில்ல. கலையை வணங்குங்க. ஜஸ்ட் கீப் க்ரோயிங். யூ ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர். பாசிட்டிவாக இருங்க. விட்டு தலங்க இந்த ஒரு நாள். சரியா? லேர்ன் த லெசன் ஃப்ரம் இட். காட் பிளஸ் யூ. ஸோ இவங்களுக்காக நம்ம பூபேரை கூப்பிட்டுலாமா? எஸ், பூபேரை கூப்பிடணும். எலிமினேஷன் ஆகிறவங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்றது பூபேர் வந்துட்டாப்ல. ஆனா நம்மளோட ஸ்பெஷல் கிஃப்ட் வவுச்சர் ரெண்டு இருக்கு. 5000 worth உள்ள நலாஸ் ஆப் கடையோட கிஃப்ட் வவுச்சரும் இந்த சென்னை மொபைல்ஸோட கிஃப்ட் வவுச்சரும். இது யாருக்கு போக போகுது? ஆப்வியஸ்லி ரெண்டு பேருக்கும் ஒன்று. ஸோ சூப்பர். நலாஸ் ஆப்பு கடையிலேருந்து பிரகதீஷ்க்கு போட்டோம் கிஃப்ட் வவுச்சர். உங்க கையாலேயே கொடுங்க. இன்னைக்கு எலிமினேஷன் ஆன பிரகதீஷ்க்கு நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் கிடைச்சிருக்கு. இன்னொரு கிஃப்ட் வவுச்சர் ஆப்வியஸ்லி நம்ம விக்கிக்கு ஃபோன். நம்ம விக்கிக்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள இந்த சென்னை மொபைல்ஸ்ல இருந்து கிஃப்ட் வவுச்சர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு காம்படிஷன் ரவுண்ட் இனிதே முடிவடைந்தது. சின்ன சோகங்கள் இருந்தாலும் இதை பாஸ் பண்ணி போக வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா எலிமினேஷன் இல்லாம ஷோஸ் நடக்க முடியாது. அதுவும் குழந்தைகள் ஷோங்கனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வரும். நம்ம ஓடி விளையாடு பாப்பா சீசன் 3லயோ இல்ல அடுத்த சீசன்லயோ கண்டிப்பா இருக்கும். உங்க திறமைய மேல மட்டும் நம்பிக்கை வைங்க. ரைட், அடுத்த எபிசோட்